டுடே இரவு 7:30க்கு வந்துட்டு சிஎஸ்கே ஜிடி மோதுறாங்க. அதாவது ஐபிஎல் டீம்லேயே ஸ்ட்ராங்கான டீம்னா இந்த 2 டீம் என்று தாங்க சொல்லணும். போன வருடம் உங்களுக்கே தெரியும் ஐபிஎல் இவங்களிடமிருந்து பிரியவே என்ன சொல்கிறது, ஐபிஎலுக்கே மனசு வரல. ஒரு 4-5 நாள் கடந்து தான் மேட்ச் ரிசல்ட்டே அமைஞ்சது, ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா, இன்றைக்கி இவங்க 2 பேரும் மீண்டும் சந்திக்க போகிறாங்க என்றே சொல்லாங்க. அனல் பறக்க போகிறது. நம்ம சென்னையில் மோதுறோம். சென்னை வந்துட்டு நம்ம கோட்டைங்க, டெஃபினட்டாக வந்துட்டு கோட்டையை திருப்பிடலாம் என்றே சொல்லலாம். பட் இருந்தாலும் என்ன ஜிடி டீம் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னா அந்த டீமும் கிட்டத்தட்ட தமிழக டீம் என்று தாங்க சொல்லணும். 3 தமிழர்கள் நச்சுன்னு இருக்காங்க. அண்டு உங்களுக்கே தெரியும் சாய் சுதர்சன் என்ன சொல்கிறது, அவரோட பேட்டிங் விளையாடுறதே தெரியாது, அவ்வளோ அக்யூரேட்டாக ப்ளே பண்ணுறாருங்க. அண்ட் விஜய் சங்கர் சென்னை மண்ணில் சூப்பராக ப்ளே பண்ணுவார். ஓகே, அதாவது இந்த மேட்ச் குறித்து நெக்ரா இருக்கார் இல்லையா, நம்ம நக்ரா, அவர் தான் அப்படியே பேக் முதுகெலும்பு மாதிரி அந்த டீமை தாங்கி நிற்கிறார் என்றே சொல்லலாம். ஏன்னா ஜிடிஎம்ஐ மோதும் போது மோஹித் சர்மா அந்த ஸ்லோ வேரியேஷன் போட்டு எம்ஐ பேட்ஸ்மேன்களை போட்டு தள்ளினார். மற்ற பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிடி டீமில் குண்டக்கு வேகத்தையே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜான்சனு அண்டு உமேஷ் யாதவ் 2 பசங்களையும் கூப்பிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா இல்லையா, அந்த மாதிரி வேரியேஷனை மாற்றி ஸ்லோவாக போடு, ஒரே மாதிரி போட்டு தொலையாரா பைக்கியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கைடன்ஸ் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் ஜான்சனும் உமேஷ் யாதவும் ஸ்லோ வேரியேஷனை போட்டு தான் மும்பை டீமை சோழியை முடித்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பட் அப்பேற்பட்ட நெக்ராவே இன்னைக்கு மேட்ச் குறித்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இறைவனை எப்படி அழிக்க முடியாதோ அந்த மாதிரி தான் சிஎஸ்கே டீமில் தோனி கீப்பராக இருக்கிறவரை அந்த டீமை எவன் நினைச்சாலும் வீழ்த்த முடியாது என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு பவுலரும் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் விளையாடுறாங்க இல்லையா, இப்போ முஸ்தபிசூர் 4 விக்கெட் எடுத்தார் முதல் மேட்ச்லேயே. அண்டு ஒவ்வொரு பவுலரையும் தோனி பின்னாடி இருந்தே ரொட்டேட் பண்ணிடுறாரு. சரியான திங்கிங் பண்ணி பேட்ஸ்மேன்களை, எதிரணி பேட்ஸ்மேன்களை சாய்த்து விடுகிறார். மேலும் அதாவது எங்கள் டீம் பேட்ஸ்மேன்களே சொல்லுவாங்க, தோனி பின்னாடி நிற்கும்போது அள்ளு விட்டுறது ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி வீழ்த்தி விட்டுருவார். அதாவது பேட்ஸ்மேன் ஃபுட்வொர்க்கு சரியாக கணிச்சு இவனுக்கு இந்த லென்த்தில் தான் போடணும், பவுலரை அழகாக கைடன்ஸ் பண்ணி வீழ்த்தி விடுவார் என்றும் ஜிடி டீம் பேட்ஸ்மேன்களே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களாமா நெக்ரா கிட்ட. இந்த நிலை தாங்க சொல்லியிருக்காரு. தோனி வந்துட்டு என்னைக்கு அந்த சென்னை டீம் கீப்பர் பதவியை ரிசைன் பண்ணுறாரோ, அவர் ஆன் த ஃபீல்ட் பண்ணாலும் டெஃபினட்டாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது எதிரணிகள். ஆனால் அவர் கீப்பராக இருக்கிறவரை எதிரணிகள் வந்துட்டு இல்லாமல் போய்விடும். டெஃபினட்டாக வந்துட்டு இன்னைக்கு தோல்வியே எங்களுக்கு மிஞ்சும் என்றும் நெக்ராவே பேசியிருக்காருங்க. தோனியை எதிர்த்து வின் பண்ண முடியாது. ஏன்னா சிஎஸ்கே டீமில் தான் நெக்ரா விளையாண்டு இருக்காரு. தோனியோட கேப்டன்சி எப்படி இருக்கும்னு அவருக்கே தெரியும். அவர்கிட்ட இருந்து தான் நான் மிகப்பெரிய லேர்னிங்கை கற்றுருக்கேன். பட்டு தோனி கீப்பராக இருக்கிறவரை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டீமுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்றும், மேலும் சென்னை கோட்டையில் மோதுறாங்க. சென்னை மண்ணில் வந்துட்டு தலையை வந்துட்டு வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் என நம்ம நெக்ரா வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காரு. மேலும் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே டீமில் 11 பேரும் பேட்ஸ்மேன்களாக இருக்காங்க. பட் அவங்கள இறங்கி செய்வது வந்துட்டு மிகப்பெரிய கடினம். முடிஞ்ச அளவுக்கு சண்டை செய்வோம். பட் தோத்துட்டா ஜிடி ஃபேன்ஸ் அனைவருமே என்ன சொல்கிறது, சேட ஆயிட வேண்டாம். ஏன்னா நம்ம மோதுறது வந்துட்டு ஒரு பலம் வாய்ந்த டீமுக்கு எதிராக என்று நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டும் என நம்ம பிளேயர்களும் வந்துட்டு டிப்ரெஷன் ஆகிவிடக்கூடாது என்றும் முன்பே ரிசல்ட்டை சொல்லிட்டாருங்க நம்ம நெக்ரா இன்னைக்கு பேசினது போலயே நம்ம எம்எஸ் தோனி பின்னாடி இருந்து ஜிடி டீமை பிரித்து எடுப்பாரா அவரோட அந்த 7ஆம் அறிவு திங்கிங் மூலம். உங்களோட கருத்து தட்டி விடுங்க. அதுக்கு முன்னாடி அதாவது இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்துட்டு ரோபர்ட் எலி கணிச்சிருக்குங்க. அதாவது அவன் பேர் பீம் எலி. அவன் இதுவரை பெர்ஃபெக்டாக வந்துட்டு கணிச்சிருக்கானாமா. அந்த டெக்னாலஜி சிஸ்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். நீங்கள் டெஃபினட்டாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது இருக்கீங்களா, நம்ம தனுசு கேட்பார் இல்லையா, அந்த மாதிரி ஐபிஎல் ஃபேன்ஸ் இருக்கீங்களா இல்லையானே தெரியல. முதலாம் ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டால் அனல் பறக்குங்க வியூஸு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்தே கிடக்கு. நீங்கள் கை வச்சாதாங்க வீடியோ எந்திரிக்கும். அதனால் டெஃபினட்டாக கை வைங்க. அண்ட் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்.